அதிர்ஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்குறோம் அப்படின்னாக்குல, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகையாகப்பட்டது பாருங்க, இந்த மூலிகை தான் பாருங்க. இந்த மூலிகை பெயர் வந்து நீர்மேல் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை குண அதிசயங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மூலிகை வந்து மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம். அது இல்லாம மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம், மருத்துவ குணத்துக்கும் பயன்படுத்தலாம். மருத்துவ குணத்துல என்ன பயன்படுத்துறாங்கன்னா, சில வியாதியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இத வந்து சில பேர் வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்திட்டாங்கன்னாக்குல, இந்த மருத்துவ குணத்துல வந்து அவங்களுக்கு விளைவு ஏற்படும். அதனால சரியான முறையில சரியான மருத்துவரை அணுகிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துறது ரொம்ப உகந்தது. இது மாந்திரீகத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீகத்துக்கு வந்து இது கூட்டு பொருளாக வச்சு பயன்படுத்துறாங்க. இதுல வந்து வசியம் தன்மையும் இருக்கு. வசியம் தன்மையும் இருக்குது. இந்த தகாத உறவை பிரிக்கிறதுக்கும் இத வச்சு பண்ணலாம். இது ஒரு கூட்டு மூலிகை. இதுதான் நீர்மேல் நெருப்பு. சில பேர் எல்லாம் வந்து நீர்மேல் நெருப்பு வந்து வேற மாரி சொல்றாங்க. இதுதான் நீர்மேல் நெருப்பு. இந்த நீர்மேல் நெருப்பு வந்து எப்படி நம்ப சோதிக்கிறது? இதுதான் நீர்மேல் நெருப்பு அப்படின்றது எப்படி சோதிக்கிறதுன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதனுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதன் இலை அமைப்பு, இந்த தண்டு அமைப்பு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு? இங்க பாருங்க. இது வெள்ளெருக்கு அந்த இது மாரி கனவு போலவே இருக்குது பாருங்க இதெல்லாமே. இங்க பாருங்க. இதெல்லாம் விதைகள். இந்த விதைகள் மூலமா இதெல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரி, குளம், ஆறு, பள்ளம் இந்த மாரி இடத்துலலாம் இது அதிகமா வந்து காணப்படும். இது வந்து அதிகமா நீர் ஓட்டம் இருக்கிற இடத்துல வந்து அதிகமா இருக்கும். இந்த நீர்மேல் நெருப்பு வந்து இத வந்து எப்படி நம்ப சோதிக்கிறதுன்னு பார்த்தாக்குல, இந்த நீர்மேல் நெருப்பு வந்து இந்த இலைகள் எல்லாமே எல்லாம் பண்ணுங்க. எல்லாமே பிடுங்கி ஒண்ணு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா நெசுக்கி, எங்கேயாவது நமக்கு த கால் வலியோ, இல்ல தலைவலியோ, இல்ல மூட்டு வலியோ அந்த இடத்துல நம்ம வந்து இத நல்லா அரைச்சு எடுத்து கட்டிட்டோம்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்னா 1 ஹவர் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னாக்குல, அந்த இடமே வந்து புண்ணு போல ஆயிரும். இப்போ ஒரு தீ காயம் சுட்டா நமக்கு அந்த வடுவு எப்படி இருக்குது? அந்த மாரி இது வந்து 1 ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தவ அந்த வடுவு அப்படியே இருக்கும். எத்தன நாள் போனாலே அந்த வடுவு வந்து அப்படியே இருக்கும். ஆனா, வலிகள் எல்லாமே நிவர்த்தினி ஆயிரணும். அதனால வந்து இந்த வடுவு அப்படியே இருக்கும். அதனால இது முறையான சரியான முறையில ஒரு மருத்துவரை கேட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பயன்படுத்துங்க. அந்த மாரி செக் பண்றவங்க அந்த மாரி செக் பண்ணுங்க. இதுதான் ஒரிஜினலு நீர்மேல் நெருப்பு. அது வந்து இன்னொன்னு சொல்றாங்க. அது வந்து ஆகாய தாமரை. அந்த ஆகாய தாமரைக்கும், நீர்மேல் நெருப்புக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆகாய தாமரைன்றது வந்து இலைகள் வந்து பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து நீர்மேல் நெருப்பு. இது வந்து கிட்டத்தட்ட 1 அடி, 1 1/2 அடி கூட வளருது. நல்ல நீர் ஓட்டம் அதிகமா இருந்துச்சுனாக்குல 2 அடி கூட வளருது இந்த மூலிகை ஆகப்பட்டது. இந்த மூலிகை வந்து ஒரு ஆணவும், பெண்ணவும் பிரிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த தகாத உறவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல வசியத்துக்கும் இத வந்து பயன்படுத்தலாம். இதோட 2, 3 மூலிகை இருக்கு. இந்த 2, 3 மூலிகைலாம் சேர்த்து பயன்படுத்த கணவன் மனைவியும் பயன்படுத்தலாம். தகாத உறவும் பிரிக்கலாம். இது ஒரு கூட்டு மூலிகை. இதுதான் நீர்மேல் நெருப்பு. இந்த நீர்மேல் நெருப்புக்கு அவ்வளோ அற்புதம், அவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குது. இது சரியான முறையில எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பா 100க்கு 100 பலன் கிடைக்கும். இதுதான் நீர்மேல் நெருப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தண்டமைப்பு பாருங்க. இந்த தண்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல இருக்கும். இன்னும் 2 மாசத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, இது முழு அமைப்பே வந்து எப்படி மாறும்னாக்குல, இந்த சித்திரை மாசத்துலலாம் வந்துச்சுன்னா, முழுசா அப்படியே இலையிலிருந்து தண்டு அமைப்பு முழுசுமே என்ன ஆகும் அப்படின்னாக்குல, சிவப்பா ஆயிரும். எல்லாமே சிவப்பு நிறமா மாறிரும். இதுதான் நீர்மேல் நெருப்பு. கண்டிப்பா இது பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.